வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா, நீங்க எங்களுக்கு ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான சவால் கொடுத்திருக்கீங்க. ஆமா, உங்க நண்பர் யோகு அருணகிரிக்கு ஒரு வித்தியாசமான பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணும். அதுவும் அவரோட சமூக வலைத்தள பக்கங்களை மட்டும் வச்சு. சரியா சொன்னீங்க. அதாவது சில ஃபேஸ்புக் ஸ்கிரீன்ஷாட், அப்புறம் கொஞ்சம் புகைப்படங்கள். இதை வச்சு ஒருத்தரோட முழு ஆளுமையும் எப்படி நம்ம புரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம மிஷன். நிச்சயமா. ஏன்னா சமூக வலைத்தளங்கள் அப்படிங்கிறது வெறும் டேட்டா கிடையாது. அது ஒருத்தரோட ரசனை, அவங்களோட நகைச்சுவை உணர்வு, இதெல்லாம் காட்டுற ஒரு கால கண்ணாடி. அந்த கண்ணாடியில எனக்கு முதல்ல தெரிஞ்சது அந்த 34,000 பதிவுகள் தான். ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, 34,000 போஸ்ட். அட, 34,000மா? அது சாதாரண நம்பர் இல்ல. ஆமா, அவரு தனியா ஒரு செய்தி நிறுவனம் மாதிரியே செயல்படுறாருன்னு தோணுது. அதுவும் அவர் சொந்த ஊர் இலங்கையில இருக்கிற புங்குடுதீவு. ஆனா இப்போ அவர் வசிக்கிறது பிரான்ஸ்ல உள்ள பாரிஸ் நகரத்துல. இங்கதான் நாம அந்த புலம்பெயர்ந்தோரோட உளவியலை பார்க்கணும். அதாவது டயாஸ்போரா அப்படின்னு சொல்வோம். தன் சொந்த மண்ணை விட்டுட்டு இன்னொரு நாட்டுல வாழும்போது வர அந்த வெற்றிடத்தை நிரப்பத்தான் இப்படி ஒரு டிஜிட்டல் சமுதாயத்தை உருவாக்குறாங்க. ஓ, அப்போ அந்த 22,000 ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது சும்மா வந்த கூட்டம் இல்ல. கண்டிப்பா இல்ல. இப்போ பாத்தீங்கன்னா அவர் 1,300 பேரை ஃபாலோ பண்றாரு. ஆனா அவரை 22,000 பேர் பின்தொடர்றாங்க. அவர் தன்னை ஒரு சுயாதீன எழுத்தாளர் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிறாரு. ஆமா, அவர் ஒரு 45 பேர் இருக்கிற ஒரு குழுவையும் நிர்வகிக்கிறாரு. கரெக்ட். அந்த 34,000 பதிவுகளும் அவர் தனக்காக கட்டியெழுப்பின ஒரு டிஜிட்டல் கிராமம் அப்படின்னு தான் சொல்லணும். அது ரொம்ப ஆழமான ஒரு பார்வை. ஆனா அவர் ப்ரொஃபைல்ல இன்னொரு விஷயமும் இருக்கு. லோடிங் 99% அப்படின்னு போட்டிருக்காரு. அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒண்ணு. எனக்கு என்னமோ அந்த சும்மா இணையத்துல எல்லாரும் பயன்படுத்துற ஒரு மீம் மாதிரி தான் பட்டுது. இதுக்கு நம்ம ரொம்ப அதிகமா அர்த்தம் கற்பிக்கிறோமா? மேலோட்டமா பார்த்தா அப்படி தோணலாம். ஆனா இவ்ளோ பெரிய எழுத்தாளர் அதை வைக்கும்போது அதுக்கு வேற அர்த்தம் இருக்கு. அதாவது நான் இன்னும் முழுமையடையல, இன்னும் கத்துக்க 1% பாக்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு தேடல் அது. ஆஹா, அப்படி பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய தத்துவம். அந்த எளிமை தான் என்ன அடுத்த ஒரு முரண்பாட்டுக்கு கூட்டிட்டு போச்சு. அவர் படிச்ச காலேஜ் என்ன தெரியுமா? சொல்லுங்க, அதுல என்ன ஸ்பெஷல்? மூளைக்கூடியோர் உயர்கல்லூரி செவ்வாய் கிரகம் அப்படின்னு போட்டிருக்காரு. அதுவும் 2018 இருந்து 2020 வரைக்கும். உலகமே கொரோனாவில முடங்கி கிடக்கும்போது இவர் செவ்வாய் கிரகத்துக்கு போய் படிச்சிருக்காரு. இதுதான் நாம சரியல் ஹியூமர் அப்படின்னு சொல்றோம். தன்னைத்தானே கிண்டல் பண்ணிக்கிற ஒரு கலை. அது மட்டும் இல்ல, பாரிஸ்ல அவர் வேலை பார்க்கிற இடத்துல அல்லக்கை அப்படின்னு போட்டிருக்காரு. 22,000 பேர் ஃபாலோ பண்ற ஒருத்தர் தன்னை ஒரு கைத்தடின்னு சொல்றது எவ்வளவு பெரிய முரண்பாடு. அங்கதான் அவரோட தகவல் தொடர்பு உத்தி இருக்கு. இப்போ நிறைய பேர் தங்களை சிஇஓ இல்லனா பெரிய மேனேஜர் அப்படின்னு தான் காட்டிக்க விரும்புவாங்க. ஆமா, அது ஒரு கெத்துக்காக பண்ணுவாங்க. கரெக்ட். ஆனா யோகு அந்த அதிகார படிநிலைய உடைக்கிறாரு. நான் ஒரு அல்லக்கை அப்படின்னு சொல்லும்போது அந்த 22,000 பேரும் அவர்கிட்ட எந்த தயக்கமும் இல்லாம நெருங்கி பழக முடியும் இல்லையா? ரொம்ப சரியா சொன்னீங்க. அவர் மேல எனக்கே ஒரு பெரிய ஈர்ப்பு வந்துருச்சு. ஆனா இந்த கிண்டல், நகைச்சுவை இதெல்லாம் தாண்டி என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயம் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை தான். நீங்க அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ பத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அதேதான். அக்டோபர் 19, 2008 முதல் ஒரு காதல் உறவில் உள்ளார் அப்படின்னு ரொம்ப துல்லியமா போட்டிருக்காரு. வாட்ஸ்அப் கூட பரவலாகாத அந்த காலத்திலிருந்து 16 வருஷமா ஒரே உறவுல இருக்காரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். டிஜிட்டல் உலகத்துல உறவுகள் ரொம்ப வேகமா ஸ்வைப் பண்ற இந்த காலத்துல இப்படி ஒரு நிலைத்தன்மை அப்படிங்கிறது அவரோட லாயல்ட்டிய காட்டுது. ஆமா, எதையுமே சீரியஸா எடுத்துக்காத மாதிரி காட்டுற ஒருத்தருக்குள்ள இவ்ளோ ஆழமான ஒரு காதல் இருக்கு. அந்த காதல் தான் அவரோட நங்கூரம். அந்த உறுதியான அடித்தளம் இருக்கிறதால தான் அவரால வெளி உலகத்துல இவ்ளோ சுதந்திரமாவும் நகைச்சுவையாகவும் இயங்க முடியுது. உண்மையான இதயம்னு இதத்தான் சொல்லணும். அந்த இதயத்தோட ரசனைகளை நீங்க பாத்தீங்களா? அந்த புகைப்படங்கள் பத்தி தானே சொல்றீங்க? சுவிட்சர்லாந்து மேட்டர்ஹார்ன் பனிமலை பின்னணியில மரப்பாலத்துல நின்னுட்டு. அதுக்கு கீழே தெளிவான நீல நிற நதி ஓடிட்டு இருக்கு. இன்னொரு படத்துல இலையுதிர் காலத்துல பசுமையான ஒரு குளத்தோட கரையில ரொம்ப ஸ்டைலா உட்கார்ந்திருக்காரு. அந்த வெள்ளை நிற ஹூடி, அப்புறம் அந்த கூலிங் கிளாஸ், இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோ மாதிரியே இருக்காரு. ஆனா இங்கதான் இன்னொரு பெரிய முரண்பாடு. படத்துல என்னமோ அவர் அஜித் நடிச்ச பில்லா படத்து ஹீரோ மாதிரி இருக்காரு. அவரோட ஃபேவரட் படமும் அதுதானா. ஆனா அவரோட இசை ரசனை வேற மாதிரி அமைதியா இருக்கு இல்லையா? கண்டிப்பா.
இளையராஜா ஆர் பாக்கியநாதன் எஸ்பிபி கூட்டணியில வந்த துள்ளி திருந்துற பாட்டு தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. எனக்கு என்னமோ ஒரு டூயல் சிம் மொபைல் மாதிரி தோணுது. டூயல் சிம் மொபைலா? அது எப்படி? அதாவது உடல் ரீதியா ஐரோப்பாவுல பில்லா ஹீரோ மாதிரி சுத்துறது ஒரு சிம்மு. ஆனா மனசளவுல அந்த பிரைமரி சிம்மு புங்குடுதீவு மண்ணுலயும் இளையராஜா பாட்டுலயும் லாக் ஆயிருக்கு. நான் சொல்றது சரியா? ரொம்ப கச்சிதமான ஒப்பீடு. 34,000 போஸ்ட் போடுற ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் மூளைக்கு கொஞ்சம் அமைதி தேவைப்படுது. உண்மைதான். அதுக்கு தான் அவர் அந்த பனிமலைகளையும் இளையராஜா இசையையும் தேடி போறாரு. ஆன்லைனோட சத்தத்திலிருந்து தப்பிக்கிற ஒரு வழி இது. இதுதான் அந்த டிஜிட்டல் மற்றும் பௌதீக வாழ்வோட சமநிலை. சரி, இப்ப நாம யோக அருணகிரி அப்படிங்கிற மனிதரை முழுசா படிச்சிட்டோம். இப்ப நாம கேட்ட அந்த வித்தியாசமான பிறந்தநாள் வாழ்த்தை உருவாக்கிடலாமா? கண்டிப்பா. இது அவரோட பன்முகத்தன்மையை கொண்டாடுற மாதிரி ஒரு ஸ்பெஷலான வாழ்த்தா இருக்கணும். அப்ப நீங்க உங்க நண்பருக்கு இப்படி சொல்லலாம். புங்குடுதீவுல தொடங்கி டிஜிட்டல் உலகத்துல 22,000 பேருக்கு சொந்தமான சாம்ராஜ்யத்தை உருவாக்குன சுயாதீன எழுத்தாளருக்கு, பாரிஸ்ல வாழ்ந்தாலும் செவ்வாய் கிரகத்துல படிச்சதா சொல்லிக்கிற அந்த அல்லக்கையின் அற்புதமான நகைச்சுவை உணர்வுக்கு, பில்லா ஸ்டைல்ல ஸ்விஸ் பனிமலைகள்ல சுத்தினாலும் இளையராஜா இசையில மனச தொலைக்கிற இயற்கையின் காதலனுக்கு, எல்லாவற்றுக்கும் மேலா 2008ல இருந்து ஒரே உறவுல நிலைத்திருக்கும் அந்த விசுவாசமான இதயத்துக்கு, இன்னும் கத்துக்க 1% மீதம் வச்சிருக்கிற அந்த தேடலுக்கு எனது மனமார்ந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அடடா, ரொம்ப அருமையா இருக்கு. ஒருத்தரோட சமூக வலைத்தள பதிவுகளை யாரோ இவ்ளோ ஆழமா கவனிச்சிருக்காங்க அப்படிங்கறதே அவருக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பிறந்தநாள் பரிசா இருக்கும். உண்மைதான். சமூக வலைத்தளம் அப்படிங்கிறது வெறும் பகட்டுக்காக மட்டும் இல்ல, அது ஒருத்தரோட ஆளுமையோட ரகசிய குறிப்பேடு. சரி, இந்த ஆழமான அலசல முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. சொல்லுங்க, அது என்ன சிந்தனை? அதாவது, இன்னைக்கு நாம யோகோவான டிஜிட்டல் டேட்டாவை வச்சு அவர் மனசையும் நகைச்சுவையும் புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா ஒரு 100-200 வருஷம் கழிச்சு எதிர்காலத்துல வர டிஜிட்டல் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இத பார்த்தா என்ன நினைப்பாங்க? வாவ், அது ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. 2018ல நிஜமாவே ஒருத்தர் செவ்வாய் கிரகத்துக்கு போய் படிச்சாருன்னு நம்பிடுவாங்களோ? அதுதான், நாம பயன்படுத்திய இந்த சர்ரியல் ஹியூமர், வாழ்க்கையோட அழுத்தங்களை சமாளிக்க நாம வச்சிருந்த ஒரு கேடயம் அப்படிங்கறத உங்களுக்கு புரியுமா? எந்த ஒரு சூழலும் இல்லாம நாம போட்ட போஸ்ட் எல்லாம் படிக்கப்படும்போது அது என்ன மாதிரியான வரலாற்று உருவாக்கும்? ஆமாம், ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இது. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட சொந்த டிஜிட்டல் தடயம் நாளைக்கு எந்த குறிப்பும் இல்லாம யாரோ ஒருத்தரால வாசிக்கப்பட்டா அது உங்களை பத்தி இந்த உலகத்துக்கு என்ன கதையை சொல்லும்? இதை யோசிச்சிட்டே இருங்க. இன்னொரு ஆழமான அலசலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.